ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். மன்னிக்க முடியாத மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? இந்து மதத்தின் மிக முக்கியமான கடவுள் சிவபெருமான் ஆவார். மும்மூர்த்திகள ஒருவரான சிவபெருமான் அழிக்கும் பணியை செய்யும் பரம்பொருளாக இருக்கிறார். நாம் செய்யும் பாவங்களுக்கு ஏற்ப நமக்கு வாழும் போதும் இறந்த பிறகும் தண்டனை கொடுப்பதும் இவர்தான். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்ததே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. தேவி பார்வதி சிவபெருமான் மணந்து கொண்டு கைலாத்துக்கு வந்த பிறகு அந்த இடத்தின் சூழ்நிலையை புரிந்து கொள்ளவும் தன்னுடைய கடமைகளை தெரிந்து கொள்ளவும் மிகவும் சிரமப்பட்டார். அப்போது சிவபெருமான் உயிரினங்களை பற்றிய அனைத்து தகவலையும் புவி வாழ்வில் அடங்கியுள்ள ரகசியங்களையும் தேவி பார்வதிக்கு எடுத்துரைத்தார் என்று சிவபுராணத்தில் குறிப்பிட்டுள்ளது. சிவபெருமான் பார்வதி தேவிக்குரிய வாழ்க்கை பற்றிய ரகசியங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். முன்பே கூறியது போல சிவபெருமான் தான் இந்த உலகை இயக்கும் பரம்பொருள் ஆவார். அவரின்றி உலகில் ஒரு அணுவும் அசையாது. பிறப்பு இறப்பு என எதுவும் இல்லாத சிவபெருமான் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். நாம் வாழும்போது செய்யும் தவறுகளுக்கு தண்டனை வழங்க சனி பகவானையும், நாம் இறந்த பின் நமது பாவங்களுக்கு தண்டனை வழங்க யமதர்மனையும் நியமித்தது ஈசன் தான். இவ்வுலகில சமநிலையை பாதுகாக்க அழிப்பதை தன் தொழிலாக கொண்டு தர்மத்தை நிலைநாட்டுவதும் ஈசன் தான். சிவபெருமானின் சக்தி காரணமே பார்வதி தேவி தான். சிவன் மற்றும் பார்வதி இருவரின் வாழ்க்கையுமே ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது. பார்வதி ஆதிசக்தியாக இருந்தாலும் பூமியில் மகாராஜா ஹிமவாத் மற்றும் ராணி மைனாவுக்கு மகளாக பிறந்தார். சிறு வயது முதலே சிவபெருமான் மீது ஈர்ப்பு கொண்ட பார்வதி சிவபெருமான அடைய கடும் தவம் மேற்கொண்டார். இறுதியில பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு சிவபெருமான் பார்வதிக்குரிய வாழ்க்கை ரகசியங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். மிகப்பெரிய புண்ணியம் மற்றும் பாவம். மிகப்பெரிய பாவம் எது, மிகப்பெரிய புண்ணியம் எது என்று சிவபெருமானிடம் பார்வதி கேட்டபோது சிவபெருமான் அதற்கு மிகப்பெரும் புண்ணியம் என்பது மற்றவர்களை மதித்து நடப்பதும் நன்றி உணர்வோடு இருப்பதும் தான் என்று கூறினார். மிகப்பெரிய பாவம் என்னும் போது நேர்மையின்மையும் அது போன்ற நிகழ்வுகளை ஆதரிப்பதும் என்று கூறினார். வாழ்க்கையில நேர்மையாகவும் நன்றியுடன் இருப்பவர்கள் வாழ்க்கையில் சரியான திசையில் செல்பவர்கள். சுயமதிப்பீடு. ஒழுக்கமான வாழ்விற்கு சிவபெருமானுக்குரிய இரண்டாவது வழி என்னவெனில் ஒருவர் எப்போதும் சுயசாட்சியம் செய்து கொள்வராக இருக்க வேண்டும். அதன் அர்த்தம் என்னவெனில் தான் செய்ய அனைத்து செயல்களிலும் உள்ள நியாய தர்மங்களை ஆராய்ந்து தனக்குத்தானே சாட்சியாக இருக்க வேண்டும். இவ்வாறு வாழ்வது அவர்களை ஒருபோதும் தவறான காரியங்களையோ அல்லது பாவ செயல்களையோ செய்ய அனுமதிக்காது. செய்யக்கூடாத 3 செயல்கள். மேலும் ஒருவர் சொல்லாலோ செயலாலோ அல்லது மனதாலோ ஒருபோதும் பாவ காரியங்களை செய்யக்கூடாது. ஒரு மனிதனுக்கு நடக்கும் அனைத்து கெடுதல்களும் அவர்கள் முன்னால் செய்த வினைகளின் விளைவுதான். எனவே மனிதன் தன் வாழ்வில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் செய்யும் செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும். வெற்றிக்கான ஒரே மந்திரம் ஆசைதான். அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஆணிவர அமைகிறது. ஆசையும் பற்றும் தான் உங்களை வெற்றியை நோக்கி முன்னேற விடாமல் தடுப்பதாகும். உலகின் அனைத்து ஆசைகளிலிருந்தும் மோகங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட்டா அதற்கு பின் உங்கள் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது. உலகின் ஆசைகளை துறக்க ஒரே வழி இந்த வாழ்க்கையில எதுவும் நிரந்தரமில்லை என்று நம் மனதிற்கு புரிய வைப்பதுதான் வாழ்க்கையை மாற்றும் அதிசயம். தனது அறிவுரைகள்ல சிவபெருமான் பார்வதி தேவி கூறிய இறுதி செய்தி என்னவெனில் நமக்குள் எழும் தூண்டுதல்களே நமக்கான பிரச்சனையை உருவாக்குகிறது. ஒரு பொருளை அடைந்த பின் அதில் அமைந்து கொள்ளாம மனிதனை அடுத்த பொருளை தேடி மீண்டும் அலைகிறான். இப்படி அலைந்தே தன் வாழ்க்கையின் நிம்மதியை மனிதன் இழந்து விடுகிறான். இறைநம்பிக்கை தியானம் போன்றவற்றின் மூலம் இந்த தூண்டுதல்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் சிவபெருமான் மன்னிக்க முடியாத குற்றத்திற்கு ஒரு கதை கூறினார். நந்தனா ஒரு நாள் தன் தந்தையுடன் உணவருந்தி கொண்டிருந்தார். நந்தனா சாப்பிடாம யோசித்துக் கொண்டிருக்கிறார். நந்தனா சாப்பிடாம என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அவர் தந்தை. அப்பா, இன்று கோயிலில் நடந்ததை நினைத்துக் கொண்டிருந்தேன். ஒருவர் சன்னிதானத்தை மறைத்தபடி வெகு நேரம் நின்று கொண்டிருந்தார். எல்லோரும் அவரை நகர சொல்லி சத்தம் போட்டனர். சிலர் அவரை தள்ளவும் முயன்றனர். நீங்களோ சத்தம் போட்டவர்களை பார்த்து இப்படி கோயிலுக்குள் கோவப்படுவது மிகப்பெரிய பாவம். அதற்கு விமோசனமே கிடையாது. எனவே அன்பாக சொல்லுங்கள் என்று கூறினீர்கள். கடவுளை மறைத்துக் கொண்டு நின்றவரை திட்டுவது எப்படி பாவ செயலாகும்? அவர்கள் செய்தது சரிதானா என்றால் நந்தனா. நந்தனாவின் தந்தை, நான் உனக்கு இதை ஒரு கதையின் மூலம் விளக்குகிறேன் என்று கூறி கதை சொல்ல தொடங்கினார். சத்தியவத்துல அம்பரீஷன் என்ற ஒரு மன்னன் இருந்தார். அவர் மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தர். மன்னரின் பக்தியில மகிழ்ச்சி அடைந்த பகவான் விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை மன்னருக்கு வழங்கி ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு ஏகாதசி நாளிலும் மன்னர் அம்பரீஷன் உபவாசம் இருந்து மறுநாள் விரதத்தை முடித்துக் கொள்வது வழக்கம். ஒரு முறை அப்படி ஒரு ஏகாதசியின் மறுநாள் விரதத்தை முடித்துக் கொள்ளும் வேளையில மன்னரின் அரண்மனைக்கு மகரிஷி துர்வாசர் வந்தார். மகரிஷி துர்வாசரை சந்தித்தல மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நான் குளத்துல குளித்து விட்டு வருகிறேன், பின்னர் இருவரும் உணவு அருந்துவோம் என்றார் மகரிஷி. மன்னரும் சம்மதித்தார். விரதத்தை முடித்துக் கொள்ள நேரம் வந்த போதும் துர்வாசர் திரும்பவில்லை. வெகு நேரம் காத்திருந்த மன்னர் கண்ட அவர் அமைச்சர் மகரிஷி துர்வாசர் வருவதற்கு தாமதமாகும் போல் இருக்கிறது. நல்ல நேரம் முடிவதற்குள்ள துளசி நீரை அருந்தி விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள். மகரிஷி வந்த பிறகு உணவு அருந்தலாம் என்றார். முதல்ல தயங்கிய மன்னர் அவ்வாறே துளசி நீரை அருந்திவிட்டு முனிவருக்காக காத்திருந்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு அங்கு வந்த மகரிஷி மன்னர் விரதத்தை முடித்துக் கொண்டதை அறிந்து கடும் கோபம் அடைந்தார். தன் சக்தியால ஒரு பூதத்தை ஏவி விட்டு மன்னரை கொல்ல ஆணையிட்டார். பதற்றமில்லாத மன்னர் அம்பரீஷன் இரு கை கூப்பி பூதத்தை வரவேற்றார். ஆனால் பூதம் அவரை தாக்கும் முன் மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் தானாகவே வெளிப்பட்டு பூதத்தை கொன்றது. பிறகு துர்வாசரை தாக்க பாய்ந்தது. இதை கண்ட துர்வாசர் பயந்து போய் அங்கிருந்து ஓடி
பிரம்மதேவனிடம் முறையிட்டார். நீ மகாவிஷ்ணுவின் பக்தனை அவமதித்து விட்டாய், எனவே என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது, பரமசிவனிடம் சென்று முறையிடு என்றார் பிரம்மதேவர். பரமசிவனோ அதே காரணத்தை கூறி விஷ்ணுவிடம் அனுப்பிவித்தார். ஒரு உண்மையான பக்தன் மீது கோபத்தை காட்டுவது நல்லதல்ல. இதிலிருந்து தப்ப ஒரே வழி பக்தன் அம்பாரிஷனிடம் முறையிடுவது மட்டுமே. அவனால் மட்டுமே உன்னை சுதர்சன சக்கரத்தினிடமிருந்து காப்பாற்ற முடியும் என்றார் மகாவிஷ்ணு. தன் தவறை உணர்ந்து கொண்டு மன்னர் அம்பாரிஷனிடம் மன்னிப்பு கேட்டார் துர்வாசர். மேலும் மகரிஷி துர்வாசர் என்னுடைய விருந்தினர், அவரை மன்னித்து விடுங்கள் என்று பணியுடன் கேட்டுக்கொண்டார் மன்னர். அடுத்த நிமிடமே சுதர்சன சக்கரம் அமைதி அடைந்து அதன் இருப்பிடத்துக்கு சென்று விட்டது. ஒரு உண்மையான பக்தனிடம் நாம் கோபத்தை காட்டினா கடவுளாலும் நம்மை காப்பாற்ற முடியாது என்பதை இந்த கதை உணர்த்துகிறது என்று சொல்லி முடித்தார் நந்தனாவின் தந்தை. மேலும் கோபம் ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். தவிர தன் பக்தனை பகவான் மிகவும் நேசிக்கிறார் என்பதை நம் இதிகாசங்களும் புராணங்களும் விளக்குகிறது. உதாரணமாக ராமாயணத்துல தன்னிடம் சரணாகதி அடைந்த சுக்ரீவன், விபீஷணன் போன்ற பலரை ராமர் ஏற்றுக்கொள்வதற்கு முன் லட்சுமணனிடம் அனுமதியை எதிர்பார்த்தார் என்று பல உபன்யாசனங்கள்ல நான் கேட்டுள்ளேன். லட்சுமணன் போன்ற ஒரு உண்மையான பக்தனின் ஒப்புதலை பெற்ற பிறகு பகவான் தன்னிடம் சரணாகதி அடைந்தவர்களை ஏற்றுக்கொள்கிறார் என்பது தெளிவாகிறது. கடவுளுக்கு பூஜை செய்பவர்கள், பாராயணம் செய்பவர்கள், கோயிலுக்கு தூய்மை செய்பவர்கள், பூ வியாபாரிகள் போன்ற அனைவரும் கடவுளின் நேரடி பார்வையில இருக்கிறார்கள். இவர்கள பல அம்பரிசர்கள், லட்சுமணன் போன்றோர் இருக்கலாம். ஆகையால எப்போதும் பொது இடங்கள்ல, முக்கியமாக கோயில் போன்ற இடங்கள்ல அனைவரிடமும் அன்பு செலுத்தி பகை வளர்க்காம கடவுளை வணங்கினா மட்டுமே அவர் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நந்தனா, இதிலிருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய் என்று அவள் தந்தை கேட்டார். கோபம் நல்லதில்லை, அதிலும் முக்கியமாக பக்தர்களிடம் கோபத்தை காட்டினா கடவுள் நம்ம மன்னிக்க மாட்டார் என்றாள் நந்தனா. இதனை கேட்டு அவள் தந்தை மிகவும் சந்தோஷம் அடைந்தார். மேலும் சிவனால் பொறுத்து கொள்ள முடியாத பாவங்கள் இவை. பிறரின் வளத்தை, சொத்தை யாரும் கவர நினைத்தா அது அறத்திற்கு புறம்பானது. மிகவும் அப்பாவியாக இருக்கக்கூடிய மனிதர்களின் உடைமைகளை, கனவின, நம்பிக்கையை கொள்ளையடிக்க நினைப்பது தவறு. ஒரு நல்ல பாதையை மறந்து தீய வழியில் நடக்கலாம் என சிந்தித்தால் அதனை சிவபெருமான் ஒருபோதும் பொறுக்க மாட்டார். பின்வரும் இதெல்லாம் பேசினாலே பெரும்பாவம். ஒரு பெண் கருவிட்டிருக்கும் போதோ அல்லது மாதவிடாய் காலத்திலோ அவளை துன்புறுத்தும் விதமாக பேசினாலோ, ஒருவரின் மரியாதையை, ஒருவரின் கௌரவத்தை குலைக்கும் வகையில அவர் பின் பேசினால் பாவம். ஒருவர் குறித்து அவர் இல்லாத வேளையில புரளி பேசுதல் குற்றம். இதையெல்லாம் செய்தா பெரும்பாவம். இந்து மரபுல உண்ணக்கூடாதவை என வரையறுக்கப்பட்டவற்றை உண்டால் பெரும்பாவம். தன்னை விட வலுவிழந்த உயிரினத்திடம், பெண்களிடம், குழந்தைகளிடம் ஒருவர் வன்முறையை செயலாலோ, எண்ணத்தாலோ அல்லது பேச்சாலோ நிகழ்த்தினா அது மன்னிக்க முடியாத குற்றம். மேலும் அறம் தவறுகிற போது எந்த ஒரு செயலும் பாவம். அதற்கான மன்னிப்பு மிக எளிதாக கிடைக்கக்கூடியது அல்ல. எந்த போதும் மேல் கூறிய பாவங்கள் அனைத்தும் சிவனால் ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாத பாவங்களாக சிவபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.